ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெயும் மாதியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அமெரிக்காவில் ஒரு கட்டிகிட்டு இருக்கிற வீட்டோட ஹோம் டூர் தான். இது பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ், இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். நம்ம வந்து மெயின் டோர் வழியாக போகாமல் கராஜ் வழியாக போகிறோம். இங்கே வந்து எல்லா வீட்டுக்குமே மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் ஹோம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கராஜ் இருக்கும். எதுக்காகனா நம்ம கார் வந்து உள்ளேயே பார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கராஜோட ஸ்பேஸ் வந்து 2 கார் பார்க் பண்ணுற மாதிரியான பிளேஸ். இது வந்து இந்த வீட்டோட மெயின் டோர். இந்த வழியாக, இதுதான் மெயின் டோர். ஆக்சுவலாக இந்த வழியாக தான் உள்ளே வரணும். மெயின் டோர் வழியாக ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனையும் இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. சாரி, மாஸ்டர் பெட்ரூம் இல்லை, இது வந்து கெஸ்ட் பெட்ரூம். அதுக்கான அட்டாச் அதோட பாத்ரூம் இது வந்து இன்னொரு சைடு கெஸ்ட் பெட்ரூம். ஐ மீன் 2 பெட்ரூம் இருக்குது, ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. அதுக்கான பாத்ரூம் வந்து சென்டரில் இருக்குது. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது பெரிய ஹால்லேயே அந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா சன்ரூம். இந்த லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு வந்து கிச்சன். சன்ரூம்ங்கிறது வந்து வேணும்னா நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாட்டி விட்டுடலாம். கிச்சன் வந்து பார்த்துட்டா இப்படி தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து வைக்கலை, ஃபுல்லாக கட்டையாக தான் இருக்குது. இதுதான் அந்த சன்ரூம். ஃபுல்லாக கிளாஸால் கவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை வந்து ஒரு ரெஸ்டிங் ஏரியாவோ இல்லை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணணுன்னா இங்கே வந்து சேர் போட்டுட்டு இந்த சன்ரூமில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு எல்லா வியூ சூப்பராக தெரியும் இந்த சன்ரூமில். ஏன்னா ஃபுல்லாக கிளாஸ், 3 சைட்ஸுமே கிளாஸ் வச்சு தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஹாலில் வந்து ஃபயர் பிளேஸ் வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த ஃபயர் பிளேஸ்க்கான இடம், பட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, சும்மா கட்டையாக இருக்குது. நான் சொல்கிறதுலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அதாவது அந்த 2 கெஸ்ட் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து கிளாசட் தனியாகவும் பாத்ரூம் தனியாகவும் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளேயே கிளாசட் இருக்கும், பட் இது வந்து செப்பரேட்டாக இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து நம்ம வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைடில் வந்து லாண்ட்ரி ரூம் இருக்குது. லாண்ட்ரி ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு கிளாசெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லாங்காக தெரியுதுல, இதுதான் வந்து கிளாசெட்டுக்கு இந்த பக்கம் வந்து ஸ்டெப்ஸ். அதாவது கராஜ் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோடனே ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். இந்த வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ரூம், மேலே வந்து ஒரே ஒரு ரூம் தான் போனஸ் ரூம் இதுக்கு பேர். அதாவது ஃபுல்லாக ஹைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். மீதி அப்ஸ்டேர்ஸை கம்பேர் பண்ணும்போது அதுதான் போனஸ் ரூம். இந்த போனஸ் ரூம்லேருந்து ஃபுல் வியூ சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு மூவி ரூமாவோ இல்லை கிட்ஸ் ப்ளே ரூமாவோ என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஆட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் வின்டர் அப்போ ரொம்ப வின்டராக தான் இருக்கும், சம்மர் அப்போ ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். இதில் வந்து ஏசி, ஹீட்டர் அந்த கண்ட்ரோல் வந்து இருக்காது. அவ்வளோதான் இந்த ரூம். இந்த வீட்டோட இதுதான் 3 பெட்ரூம் ப்ளஸ் 1 போனஸ் ரூம் ப்ளஸ் 1 சன் ரூம். இந்த பிளான் வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சம்னர் பிளான்னு சொல்லுவாங்க. இங்கே இண்டிவிஜுவல் ஹவுஸில் இது ஒரு சம்னர் பிளான். அவ்வளோதான். இந்த வீடு ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நம்ம ஃபுல் ஹோம் டூர் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.